லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியை தொடர்ந்தும் அர்ச்சனா என்ற தொகுப்பாளினி வழங்கி வருகின்றார். அதில் நடுவராக சீனிவாசன், சைந்தவி, ஸ்வேதா மோகன், SP சரண் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்களும் சிறுவர்களுக்கு ஏற்றாற்போல் தங்களை வசப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக அர்ச்சனா தொகுத்து வழங்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மெய்சிலிக்கச் செய்கின்றன என்று ரசிகர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு போட்டியிலும் ஃபைனலிஸ்டாக வரக்கூடியவர்களை வாழ்த்தக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருக்கின்ற சொல் நயமும் சொல் வளமும் பலரையும் உற்சாகப்படுத்தியிருக்கின்றன. சிறுவர்களோடவராகி அவர் காட்டுகின்ற அன்பு பலரையும் கவர்ந்திருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் கெமேந்திரா, ஸ்ரீமதி மற்றும் ஜோஸ், அபினேஷ் போன்றவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் தற்பொழுது 5வது சுற்று நடந்து முடிந்திருக்கின்றது. ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த திவினேஷ் என்ற சிறுவன் 4வது வெற்றி போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றான். இவருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் கூடுதலான ஆதரவு இருப்பதாகவும் இவரை ரசிகர்கள் பாடும் பொழுது கூர்ந்து கவனித்து வருவதாகவும் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு பாடகனாக திவினேஷ் மாறியிருப்பதாகவும் பல பேரும் கூறுகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சிக்கு திவினேஷ் மறக்க முடியாத ஒரு போட்டியாளராக மாறியிருக்கின்றான். அந்த அளவு இந்த சரிகமபா நிகழ்ச்சி சிறந்த நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளருக்கும் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. அதில் அர்ச்சனா தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சி விசேடமாக அமைவது வழக்கம் என்று பலரும் கூறுகின்றார்கள். இருந்தால் அவர் அதை விரும்பி மனதோடு வாழ்க்கையோடு அவர்களின் குடும்பத்தோடு பின்னி பிணைந்து அந்த நிகழ்வை நடத்தி பார்க்கின்றார். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களையும் திவினேஷ் தொடர்பான தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.